ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு 90s Kid Foodie. நான் தான் உங்கள் ஃபைசல். நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா மயிலாப்பூரில் இருக்க வெல்கம் பீஃப் கடையில் இருக்கோம். இங்கே பீஃப் ஃபேமஸ்னாங்க. பீஃப்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. கடைக்குள்ளே வந்தோடனே தவா கறி ஸ்மெல்லு தூக்குதுங்க. அங்கே பாருங்க, தவா கறி தட்டுற சவுண்டே வேறு லெவலுங்க. டெக்ஸ்சரும் ஸ்மெல்லும் அள்ளுதுங்க. இந்த தவா கறியை பார்த்தோன்னா ஒரு சின்ன கவிதை வருதுங்க. அடுப்புக்கு கீழே இருக்குது அடுப்பு கறி, தவா மேலே இருக்குது தவா கறி. பார்த்தீங்களா, நம்மளுக்கு கவிதைலாம் வருது. கேமராமேன் வேறு உழுந்து செஞ்சுதா போல் இந்த கவிதைக்கு. அடுத்தது வந்து மாட்டுவால் சூப்பு. ஆவி பறக்க பறக்க மாட்டுவால் சூப்பு பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம இதை ட்ரை பண்ணுறோம். அடுத்த டிஷ் என்னென்னா வடை. ஆஹா, இது என்ன வடை? இது மசால் வடை மாதிரியே இருக்குது. இல்லைங்க, இதுதான் பீஃப் வடை. இந்த பீஃப் வடையை நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து ஹக்கீம் இருக்காரு. இவர் தான் இந்த கடையோட ப்ரொபர்ட்டிஷிப். ஏன்னா இங்கிலீஷ் வந்தப்பா இந்த கடையோட ஓனரோட சின்ன ஓனர்னே சொல்லலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம செம்ம க்ளோஸாக பழகிறா போல. அவரே என்னென்ன வாங்கி கூட கரெக்டாக சொல்ல போல. பாருங்க, இப்போ என்ன பீஃப் கடை, பீஃப் வடை, பீஃப் வடை, சப்பாத்தி ரோலு, இடியாப்பு கறி. இடியாப்பு என்ன கறினா? அது பீஃப் கறி, தவா கறி, சூப்பு ஒன்று. பார்த்தீங்கன்னா அந்த சூப்பு டேஸ்ட் பண்ணி நிஜமாவே நல்லா காரசாரமாக இருக்குது. ஆயில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. மற்றபடி இந்த மசாலா இஞ்சி ஸ்மெல்லாம் நல்லா இருக்குது. அடுத்து பீஃப் வடை. இங்கே பாருங்க, நல்லா பாருங்க. உள்ளே ஃபுல்லாக வந்து அந்த மட்டன் பீஃப். மட்டன் இல்லை, இங்கிலீஷில் வந்து மட்டன் சொல்லுவாங்க, தமிழில் வந்து பீஃப்னு சொல்லுவாங்க. கரெக்டா? தமிழில் எப்படின்னா பீஃப் சொல்லுவாங்க, தமிழ் என்ன சொல்லுவாங்க? திட்டாதா இவரு? இந்த மாதிரியே வெங்காயம், கொத்தமல்லி எல்லா டெக்ஸ்சரும் அப்படியே இருக்குது. நம்ம சாப்பிட்டு சொல்லிடலாம். உண்மையாக வேறு லெவலில் இருக்குங்க. உள்ள அந்த பீஃபோட டெக்ஸ்சர் உள்ள அப்படியே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறையா பீஃப்லாம் உள்ளே இருக்குது. வெங்காயம் சில சொல்ல போனீங்கன்னா பீஃபோட எப்படி இருக்குன்னா உள்ளே வந்து வெங்காயம் ஜாஸ்தியாக மீது எல்லாமே ஜாஸ்தியாக வச்சு பீஃபை கம்மியாக பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து பீஃபுக்கு தான் நிறைய போட்டிருக்காங்க. உண்மையாக நல்லா இருக்கு. ஒன்றொன்று பீஃப் போயிடுறேன். மாதிரி இருக்கிறாரு. ஆஹா, வேறு லெவலில் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அடுத்து பீஃப் பக்கோடா. அது கொஞ்சம் ஜூம் வாங்க. எப்படி இருக்குது? கலரே வேறு லெவலுக்கு. வெங்காயம் போட்டு கூட லெமன் எடுத்து ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். திருப்பி மேலே திருப்பி நல்லா புரிஞ்சு விட்டு இந்த லெமன் இப்படி வச்சு என்ன ஒரு எப்படி போயிருக்கு? எப்படி அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. சாப்பிடும்போதே நல்லா அப்படியே ரொம்ப சூடியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக அப்படியே உள்ளே இருக்குது. எல்லாம் மசாலா போடுறது, பீஸ் கட் பண்ணி வருது, எல்லாம் சூப்பராக பாய் செய்கிறது தான். பீஃப் ரோல் இருக்கு. உள்ள வந்து பீஃப் தான் உங்களுக்கு. பீஃப் என்ன பண்ணிருக்காங்கன்னா உள்ளே அப்படியே ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. பீஃப் ஒரு சமையல்னா உள்ளே வந்து மைனஸு வெங்காயம் உங்களுக்கு சாப்பிட்டு அந்த பிக்சர் தெரியுது. பீஃப்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து தவா கறி. இப்போ பார்த்தீங்களா தவா கறி எப்படி இருக்குது? நல்லா எல்லாமே சாஃப்டாக இருக்குது. கையிலே பிக்கிற மாதிரி இருக்குது. சில கடைலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரஃப்பாக இருக்கும். இவங்க தவா கறியோட இடியாப்பம் சப்பாத்தி. நீங்கள் இடியாப்பம் தவா கறி வாங்கலாம், இல்லைன்னா சப்பாத்தி தவா கறி வாங்கலாம். இப்போ பாய் நான் பார்த்த வரைக்கும் இந்த கறியில் ஃபுல்லாகவே வந்து ஈரல் சேர்க்காம ஃபுல்லாக பீஃப் கறியாக இருக்குது. மற்ற கடையில் ஆனால் ஈரல் நிறையா சேர்க்குற மாதிரி நம்ம கடையில் ஒன்றே பீஃப் மட்டும் தான். இப்போ நம்ம ஒரு பைக் போயிடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பை நீங்கள் எடுத்துவோம். இடியாப்பத்தை பிச்சு நல்லா உள்ள கறியை வச்சு நல்லா திட்டம் போகுது.
அப்படியே ஒரு வாய் போயிடலாம். மஜா மாதிரி இடியாப்ப சாப்பிட்றதோட அந்த கறியை சாப்பிட்றது தான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதான் இந்த தவா கறியோட ஸ்பெஷாலிட்டி. மசாலாலாம் வேறு லெவலில் இருக்குது. திருப்பி நீங்களே வீட்டில் இருக்கிற மசாலாவை இந்த கடையில் வாங்கி போடுவோம். கடையில் வாங்கி போடுவோம். ஆனால் பாதி வந்து வீட்டில் அடிச்சிடுவோம். ஒன்று போய் ரொம்ப நல்லா இருக்குது. போய் சப்பாத்தி சாப்பிட்டான் அங்கே எங்கே போயிங்க? அது கேமராமேன் போய் அப்புறம் போட்டு போய் ஒரு அதனாலயா? சரி சரி. இப்போ இடியாப்பத்தை ஒன்று சப்பாத்தியோட ஒரு ரூபாய். சப்பாத்தி எடுத்து ஆஹா இடியாப்பத்தோட சப்பாத்தி வச்சு சாப்பிடுங்க. வேறு லெவலில் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் பீஃப் நல்ல பீஃப் சாப்பிட்ணுன்னா கச்சை ரோடு பெரிய மசூதி எங்கன்னு கேளுங்க. அது பக்கத்துலேயே பஜார் ரோடு. பஜார் ரோடு உள்ளே வந்தோடனே கடை பழிச்சுன்னு வெல்கம் பீஃப்னு இருக்கும். அந்த கடைக்கு வந்தீங்கன்னா நல்ல பீஃப் சாப்பிட்லாங்க. சென்னையிலே நல்ல பீஃப் சாப்பிட்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. நான் சாப்பிட்ட நிறைய கடையோட இந்த கடை ஒரு ஸ்டார் ஜாஸ்தி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி உங்கள் பேர்? என் பேர் தாமுவா. என்ன பண்ணுறீங்க? நான் காலேஜ் தேடி இருக்கேன். எவ்வளோ வருஷமாக இங்கே வந்து சாப்பிட்றீங்க? நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 வருஷமா சாப்பிட்றேன். 1.5 வருஷமா? பாய் கடை போட்டே வந்தாரு. பாய் அங்கே போட்டுருந்தாரு ஃபர்ஸ்ட். பாய் கடை ஆரம்பிச்சுலேருந்து இங்கே வந்து சாப்பிட்றீங்க? ஆமாம். பாய் ஃபர்ஸ்ட் அங்கே போட்டுருந்தா போல கடை. இப்போ இங்கே போட்டிருக்காரு. நல்லா இருக்கும். நல்லா மூவிங் நீங்கள் எப்பவுமே நம்ம பாய்ட்டு நல்லா இருக்கும். கறி பீஃப் நம்ம சரௌண்டிங்கில் பார்த்தா நல்லா இருக்கும். நம்ம பாய் டேஸ்ட் நல்லா இருக்கும். தவா கறி நல்லா இருக்கும். சப்பாத்தி கறி அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். மதியம் பிரியாணி நல்லா இருக்கும். பாய்கிட்ட நல்லா இருக்கும். ரைஸ்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட நேம் வந்து வக்கீது. என்ன பண்ணுறீங்க? நான் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எத்தனை வருஷமாக இந்த கடைக்கு வரீங்க? இந்த பாய் வந்துட்டு ஒரு 2 வருஷமாக ஆரம்பித்து இந்த கடை நடத்திட்டு இருக்காரு. அன்னிலேருந்து நான் வந்து ரெகுலர் கஸ்டமரில் தான் வந்துட்டுருக்கோம். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபுட்டு வந்துட்டு நல்ல ஒரு ஹைஜீனிக்கான முறையில் வந்து சமைக்கிறாங்க. மற்ற ஹோட்டலில் வந்துட்டு எண்ணெய் பழைய எண்ணெய் நெஞ்சரிச்சல் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எதுனா இந்த கடையில்? பிரியாணி ப்ளஸ் வந்துட்டு எங்கேயுமே நம்ம கிடைக்காத ஒரு பீஃப் வடைன்னு சொல்லி போடுறாங்க. அது வந்து உங்கள் கடை பீஃப்லாம் சாப்பிட்றேன் வேறு லெவலில் தெளிவாக இந்த மாதிரி பீஃப்லாம் கொடுக்குறீங்க. அதுவும் நானும் நிறைய ஏரியாவில் சாப்பிட்டு ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் இருக்குது? நம்ம இந்த கடை ஆரம்பிச்சு 1.5 year ஆகுது. இது நம்ம சின்ன சந்திர பக்கத்தில் நம்ம வச்சுருந்தோம். அஞ்சு ஒரு 1.5 year வச்சுருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் நம்ம சிக்கன் பக்கோடா போட்டோம். பீஃப் வேறு லெவலில் இருந்துச்சு. நான் சாப்பிட்டேன். மற்ற கடையோட இந்த கடை ஒரு லெவல் ஜாஸ்தி. ஏன்னா பீஃப் ஒன்று பஞ்சு மாதிரி இருந்துச்சு. எப்படி பை அந்த பீஃப்லாம் அவ்வளோ பஞ்சு மாதிரி வருது. மக்களுக்கு முதல்ல தரமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 10-20 எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட கறி நல்ல தரமான கறியாக வந்து நம்ம வாங்கி போடணும்னு சொல்லி நமக்கு. அதனால் இப்போ தரமான கறியை வாங்கி நம்ம போடுறோம். வெளியில் இருக்க கடைகளை கூட நம்ம கடையில் ஓரளவுக்கு நார்மலாக நல்ல கொழுப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக நார்மலாக இருக்கும். ரெண்டாவது சாஃப்ட்னஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம குக்கரில் போடுறது கிடையாது. சாதாரண பாத்திரத்தில் போட்டு ஒரு 1.5 மணி நேரம் கறியை வந்து நல்லா வேக வச்சு 1.5 மணி நேரம் வேக வைக்கிறதுனால தான் அவ்வளோ சாஃப்டாக வந்து சப்பாத்தி பீஃபோட வேறு லெவல். நான் எல்லாரும் கண்டிப்பாக வந்தோடனே பீஃபோட தான் சாப்பிட சொல்கிறேன். ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பீஃப் தான். பீஃப் தான் நிறைய இருக்குது. அந்த பீஃபோட அவ்வளோ மிக்சியில் போட்டு அரைக்கிற வேறு கறி போய் சொன்னாப்புல அது எப்படி போய் பண்ணுறீங்க? பீஃப் நம்ம கடையிலே வந்து கைமா மீன் கொடுத்துருவாங்க. நம்ம போடுற பீஃபோட வந்து சென்னையில் எங்கேயுமே இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம ஓன் ப்ராடக்ட், நம்ம தான் போடுறோம். சாமி அது போன்ற ஐட்டம் தான் இருக்கும். நம்ம போடுற இந்த படம் வந்து அதனால் வடை வந்து நம்ம கடையில் ஃபேமஸ் தான். இங்கேருந்து வருவாங்க கஸ்டமர்ஸ். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் வடை. நம்ம கடையில் ஸ்பெஷல் சொன்னால் ஃபஸ்ட்டு பிரியாணி தான். பீஃப் பிரியாணி தான். நான் வேறு ஈவினிங் டைமில் வந்தேன். ஈவினிங் டைமில் வந்தேன் பிரியாணி ட்ரை பண்ணுறேன். நாளைக்கு இதுக்காகவே நாளைக்கு மதியானம் வந்து நான் பிரியாணி ட்ரை பண்ண போகிறேன். பிரியாணி ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். என்னுடைய கான்செப்ட் என்னென்னா மக்களை கவர் பண்ணணும். அதுக்கு எப்படி கவர் பண்ணணும்னா ஒரு தடவை சாப்பிட்டு போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க 2வது தடவை வந்துடுவாங்க. இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஐட்டமுமே ஒரு காரணம் வந்து தான். ஒரு தடவை சாப்பிட்டு போவாங்க. சாப்பிடாதவங்க கூட நம்ம சாப்பிட போவோம். சும்மா சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தடவை சாப்பிட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த தடவை அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. அவங்களே வெளில போய் சொல்லுவாங்க இந்த கல் நல்லா இருக்கு பை. கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக நான் வந்து சாப்பிட சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம் பிளேஸ் இது.
வெல்கம் பீஃப். கடை பேரே வெல்கம் பீஃப் தான். அவங்க பீஃப் விலை வந்து அவ்வளோ பற்றோடு பண்ணுறாங்க. அதனால தான் வெல்கம் பீஃப்னு வச்சு பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நம்புகிறோம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye bye, take care. See you next video.